பொய்க்கு பொய் யார் இருக்கிறாங்க இந்த பூமியில? யாருக்கு இருக்குங்க பொய்? பிதா. பொய்க்கு பொய் பிதாவா இருக்கிறவன் பிசாசானவன். நம் தேவன் மெய் உள்ளவர், மெய்யை கற்றுக் கொடுக்கிறாரு. அதுக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதுதான் அவர் தான் சத்தியம். அந்த சத்தியத்துல நம்ம வரும்போது நாம் சத்தியத்தை பேசுறோம். அப்ப பொய் சொல்லணும்னா பயம் வருது இல்லைங்களா? ஐயோ இந்த பொய் சொன்னோம்னா தேவனுக்கு விரோதமா இருக்கும். நம்ம மனசுக்குள்ள நம்ம யாருன்னா அதிகமா கபான்னு பேசிக்கன்னு நினைச்சுக்கோ, இந்த பொய்யோ இல்ல உண்மை இல்லாதோ இல்ல கோபம் போட்டு பேசணும்னா நம்ம மனசே நம்ம நியாயம் தீர்க்குதா? இந்த வேலை பத்தி நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. இந்த 5 விரல இருக்கு இல்லைங்களா, இப்படி கை காட்டுற விரல். அதுக்கு இது வந்து இந்த எத்தனை விரல நம்மளை காட்டுது? 3 காட்டுது பாருங்க. அதிகமா 2 வந்து 1 சேலஞ்ச் பண்ற வேலை. நான் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கு அதான். இது வந்து எல்லாருமே காட்டுது, அதை நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 3 வேலை மட்டும் நம்மளே காட்டுது இல்லைங்களா? அதுக்கு முன்னே அந்த 3 அதிகமாக தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால இந்த 3 வேலை நம்மளை காட்டாதபடி பொய் பேசாமபடி தேவனிடத்துல என்ன பண்ணணும்னா உண்மையை பேசுறதுக்கு அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்தோம் 27. இப்ப நம்ம பொய்க்கு பொய் பிதாவா யார் இருக்கிறான்னு பார்த்தோம். பிசாசானவன் இருக்கிறான். பிசாசுக்கு நம்ம என்ன பண்ண கூடாதான்? இடம் கொடுக்க கூடாது. எதுல இடம் கொடுக்க கூடாதுன்னா உன் உள்ளத்துல இடம் கொடுக்க கூடாது. சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பொய், எதுக்கெடுத்தாலும் பொய். நீங்க பொய்யை விட்டு என்ன பண்ணணுமா? பொய்யை கலைத்து போகணும். பொய்யை கலைக்க சொல்லுங்க. நீங்க கூடுமான அளவுக்கு நீங்க எல்லாரோட கூட சமாதானமா இருக்கோ, கூடுமான அளவுக்கு உண்மையா பேசுங்க. உங்களுக்கு உண்மை சொன்னா நான் சத்துருவாயிட்டேன் போல் சொல்றாரு இல்லைங்களா? உங்களுக்கு உண்மை சொன்னதுனால நான் என்ன ஆயிட்டேன்? சத்ருவாயிட்டேன். அப்போ சத்ருவானவன் உங்களை எப்போ விழுங்கலாம் என்று வகை தேறி பேதுருல 1:5 ஒன்னு வாசிச்சுதுங்க பாருங்க. பேதுரு 5:8. உங்கள் சத்ருவானவன் எதிராளவன் பாருங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. ஏனெனில் நமக்கு எதிரியாளான பிசாசியானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனோ விளங்கலாம் என்று வகை தேடுகிறான். அப்போ நம்ம வகை தேடுறதுக்கு நம்ம விட இங்க பார்த்தோம்னா பிசாசானவனுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க? இடம் கூடாதீங்க. அப்போ இடம் கொடுக்கும் போது நாம என்ன பண்றான்? அவன் நம்ம இஸ்காத்து யூதா கூட முதல்ல அவன் உள்ளத்துல தூண்டி வச்சான். ஃபர்ஸ்ட் என்னாச்சு? அவரை காட்டி கொடுக்கணும்னு தூண்டிச்சு. திரும்ப இந்த எடுத்துட்டு வரைக்கும் அவன் உள்ளத்திலே வந்து கூட்டிக்கிறான். சரிங்களா? நம்ம பார்க்கும்போது 22 மத்தியில 26 நம்ம யோவான்ல கூட பார்க்க முடியும். அவன் உள்ளத்துல வந்து கிரீசனால முத்தத்தினாலயா குமாரனை காட்டி கொடுக்க உன் வேலை நீ செய். ஒருவேளை அவர் காட்டி கொடுக்காது இருந்தா அப்போ என்னை காட்டி கொடுக்கறவனுக்கு எப்படி? ஐயோ, நீங்க ஏசாயா புத்தகத்துல 5 பார்க்கும்போது ஐயோ ஐயோன்னு வரும். 6 கூட வரும். அவர் அதுக்கு முன்ன அவருடைய கிரியெல்லாம் பார்க்கும்போது அந்த நெருப்பு பாருங்க. 6 5 வாசகம். ஏசாயா 6:5 பார்க்கலாம். அஞ்சில் கூட வாசிக்கலாம். அதுல ஏசாயா பார்க்கலாம். யாருக்கு? 5:6. 5:6. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமல். 6:5 வாசிக்கலாம். ஏசாயா 6:5. அப்போது நான் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதட உள்ளவன். மனுஷன் அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிற நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? அசுத்தமான உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா அசுத்தமா இருந்தாலும் தேவ ஆவியானவர் நம்மை தொடும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரப்போகுது, நாம் புது பலன் அடைகிறோம், புதிதான சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால்தான் நம்ம பொய்யை கலைத்து உண்மையான கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோம்? கலைத்துக் கொள்கிறோம். நம்ம பார்த்தோம் பழையானது அவனை நம்ம கலைத்து போட வேண்டியதாக இருக்கு. அப்போ பழுதான மனசுக்குள்ள இருக்கிறதானே அவன் சுபாவங்களை நம்ம என்ன பண்ணணும்? கெடுத்து போட வேண்டும். கெடுக்கணும்னா பிசாசான கெடுக்கிறனா காணப்படும். ஆனா
கிறிஸ்துவோ நம்மை வாழ வைக்கிற அருமையான வாழ்க்கையை நமக்கு தருங்க. பாருங்க, இதுல நம்ம 29வது வசனத்தை வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை பேசுறோமா நம்ம உங்கள் வாயிலிருந்து பாருங்க, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேணாம். அச்சிட்ட பேசுறோம். இந்த பையன் மனுஷன் எந்தாவே வரும் இல்லைங்களா? பய மனுஷன் நமக்குள்ள இருந்தா, நான் வயசா இருந்தேன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன், உன்னை என்ன பேசணும்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல பய மனுஷன் உள்ளக்குள்ள இருந்தா நம்ம பேசுற விதமே வேற இருக்கும். ஆனா இயேசுவை நம்ம தரித்து கொண்டு இருந்தா, இயேசுவினுடைய அன்பை நம்மள இருந்தா, இயேசு போல குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ள வளர்ந்து இருந்தா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக பேசுவோம். ஆவிக்குரிய ஆவியில என்ன பண்றாங்கன்னா, எது பேசுறோன்றது தேவனே அறிந்து பேசுறாரு. அவங்க உள்ளத்துல என்ன வரும்ன்றது நம்ம என்ன பண்றோம், முதலே அறிந்து பேசுறோம். இந்த பையனான என்ன பண்றோம், பொய்யானது என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அசுத்தமானது இல்லைங்களா? அசுத்தமா தெலுங்குல என்ன அத்தடு வாசிக்கலாம். எபேசியர் 5:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எதையும் புறப்படாது இருப்பதாக. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை பாருங்க, பக்தி விருத்திக்கு நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணுமா, அதையே கேட்கிறவர்கள் அதையே கேட்கணும், அதே பேசுறவங்களா இருக்கணும். பேசணும், அதையே கேட்கறவங்களா இருக்கணும், பேசுறவங்களா இருக்கணும். அப்போ பலதான நம்ம ஒரு கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தை வருதுங்களா, நம்ம வாயிலிருந்து வராம இருக்கிறதுக்கு தேவனத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் பண்ணும்போது நம் வாழ்க்கை மாறுது. அப்புறம் மட்டும் இல்ல, உங்களுடைய தேவனுடைய 30ஆம் வசனத்துல வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு பாருங்க, நீங்கள் மீட்கப்படுதான பரிசுத்த ஆவியானவரே முத்திரையாக பெற்ற தேவனுடைய முத்திரையா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மள வந்து என்ன பண்றாங்க, வாசம் பண்றாரு. நீங்க தேவனுடைய ஆலயமா அறிய மாட்டீங்களான்னு கேட்கறது மட்டுமல்ல, அங்க நம்ம கொரிந்தியர்ல பார்க்க முடியும். நீங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம முத்திரையா பெற்று இருக்கிறோம். யாராவது பெற்று இருக்கிறோம், அனிபாஸ் பேசுறோம், வரங்களை பெற்று இருக்கிறோம், தேவன் சமூகத்துல ஜெபத்தை பெற்று இருக்கிறோம். எல்லாமே ஒரு வரம் தான் தேவன் கொடுத்துருது. அதே மாதிரி அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், துக்கப்படக்கூடாது. அப்போ துக்கப்படுறோமா, அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஆதியில நம்ம பார்க்கும்போது முதல் உலகத்துல எல்லாரும் தேவனுக்கு தெரியும் இல்லாத துக்கப்படுத்துறவங்களா காணும். அவர் மனசுக்கு சஞ்சலம் இல்லைங்களா, அவர் மனசு என்ன பண்ணுறது, துன்பப்படுத்தினா. அதனால தேவனுக்கு என்ன ஆச்சுங்க, ரொம்ப அவரு மனசுக்கு, அதனால்தான் இந்த உலகத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அழிச்சிட்டாங்களா. இவ்வளவு இறக்கமுள்ளவரா இருந்து அதுல ஒருவன் நீதிமானா இருந்தான். யாருங்க அவர் பேரு? இல்ல, நல்லா யோசனை சொல்லுங்க. யாருங்க முதல் மனுஷன் நீதிமான? 8 பேர் தானே காப்பாற்ற, நோவா தானே. லோத்து எப்படி வருது? உலகத்துல முதல் உலகத்துல அவங்களாலதானே ஜபமே. அஞ்சாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய சேர்த்து இல்லைங்களா, இங்கெல்லாம் முதல் தொடங்கினாங்களாம் ஜபத்தை. அப்போ தேவனுடைய ஆத்மாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, ஜபத்தை தொடங்கினாங்க. அப்போ நீ நான் ஜபிக்கிற ஜபம் தேவன் இதயத்தை தொடுகிறதா இருக்கிறது. அதே நேரத்துல அதே அவருடைய சந்தோஷப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரே நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை இடத்துல வரும்போது நீங்கள் என்ன ஆவீங்க, பலனடைவீங்க. அதே மட்டுமல்ல, நம்ம பலனடைந்து மற்றவங்களை பலப்படுத்துங்களா இருக்கிறோம். நம்மளே அந்த காரியங்களே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துங்களா எப்பவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு 31 வாசிக்கலாம். సమస్తమైన ద్వేషము కోపము క్రోధము అల్లరి దూషణ సకలమైన దుష్టత్వమును మీరు విసర్జించుడి. బాగా తమిళ వాసి మా దేవుడు சகல விதமான கசப்பு, பாருங்க, சகல விதமான ஒண்ணு முதல்ல கசப்பு, கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். நம்ம விட்டு நீங்க தான் பார்க்கும்போது இந்த கோபம் கசப்பு துர்க்குணமும். அதே நேரத்தில் நம்ம கலாத்தியர் 5:22 வாசிக்க முடியும் இல்லையா?
அன்பு என்று பத்தி நம்ம முதல் கனியில வரோம். அதே நேரத்துல 5:18 இருந்து வாசிக்கும் போது அங்க கூட சில காரியங்கள் நமக்கு விரோதமா பொல்லாத మీరు காரியங்கள் ఆత్మచేత నడిపింపబడిన యెడల 18 வாசிக்கிறோம். அங்க கூட அப்படியே வரும். అది 18 5:18 అలాగే 5:18 ஆத்மச்சேத 22 வாசிக்கிறீங்க. 22 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான 22 இல்ல 20 இருந்து வேற வரும். நீங்க 18 இருந்து வாசிங்க. 18 మీరు ఆత్మచేత నడిపింపబడిన యెడల మీరు ఆత్మచేత నడిపింపబడిన యెడల ధర్మశాస్త్రమునకు లోనైన వారు కాదు. తమిళ వాసినారే 18. துன்மார்க்கத்திற்கு எது மதுவான வெறியானது வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களால் கீர்த்தனைகளால் ஞான பாட்டுகளால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கிறோம். உனக்கு குறையாக்குதா நான் சொல்லிக்கணும், எனக்கு குறையாத நீங்க சொல்லிக்கணும். இது குறைய கிறிஸ்தியன்ஸ் தான் நிர்வாணுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார். அந்த நிர்வாண தேவனை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால்தான் கடைசி வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ 32 ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து. மன உருக்கம் என்ன தெரியுங்களா? அவருக்கு ஒருக்கம் எல்லாம் இருக்குதா? நம்ம ஒருக்கத்துக்காக அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். உனக்காக தேவன் கூட அப்படிதான் பண்ணாருக்கோ. ஒருவருக்கு ஒருவர் நீங்க அன்பா இருக்கோ, ஒருவர் நேசிக்கோ. உன் சத்துருக்களை நீ நேசிக்க, நீ யாரை நீங்க நேசிக்கோ. உண்மையான தேவன் உன் சகோதரத்துல அன்பு கூறாதோ, தேவனத்தில் எப்படி அன்பு கூறுங்கள், காணா தேவனத்தில் எப்படி அன்பு கூறும் இல்லைங்களா? அப்போ நம்பவும் தயவுங்களா? அது மட்டுமல்ல பாருங்க, மன்னிக்கத்தில் எப்படி பாருங்க. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நம்மள எல்லாம் மன்னிச்சுக்கிறார். அப்போ நம்ம கூட எல்லாருமே மன்னிக்கிற சுபாவம், சபையில ஆகட்டும் வெளியாகட்டும் எங்கமே ஆகட்டும், நம்ம மன்னிக்கிற அந்த சுபாவம் உள்ளங்களா? அந்த சுபாவத்துல இந்த அதிகாரம் மட்டும் நீங்க 37 மாசம் இதெல்லாம் கூட நீங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் திரும்ப படிக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மன்னிக்கிற சுபாவம் தயவு எல்லாம் தேவனுக்குள்ளதான் இருக்குது. அந்த தயவுல நம்ம கூட வாழ்றோம். நாமும் தயவு பெற்றிருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு தயவு காட்ட முடியும். நாமே தயவு இல்லாதவங்களா இருந்தா மற்றவங்களுக்கு தயவு காட்ட முடியாது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வாசங்களை முடித்துள்ளேன். தேவன் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.